அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு டிசம்பர் 1 இல்லையா? ஸோ வேர்ல்ட் எய்ட்ஸ் டே. ஸோ எய்ட்ஸ் டே ரிலேட்டடா தமிழ்நாடோட எய்ட்ஸ் ப்ரிவலன்ஸ் ரேட் அதை பத்திலாம் நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, ஓகேங்களா? ஸோ அவங்களோட டேட்டா படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் ப்ரிவலன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப சிக்னிஃபிகண்டா நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 1997ல பார்த்தோம்னா நம்மளோட எய்ட்ஸ் ப்ரிவலன்ஸ் ரேட் அப்படிங்கிறது 1.18% இருந்துச்சு. இப்போ 2023-24 டேட்டா படி பாக்குறப்ப இது 0.16% தமிழ்நாடு கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது நேஷனல் லெவல் ஆவரேஜ் 0.23% தான் நேஷனல் லெவல் ஆவரேஜ். நேஷனல் லெவல் ஆவரேஜோட ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா? நேஷனல் ஆவரேஜ் கம்மியா தான் இருக்கு, அதை விட நம்ம கம்மி பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ அட் பிரசன்ட் அட் லைவ்ல எவ்வளவு பேர் இந்த எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,32,590 members, I mean patients, according to October 2024 வரைக்கும் பாக்குறப்ப 1,30,30,000 பேர் ஏறக்குறைய இந்த எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆன்டி ரெட்ரோவைரல் தெராப்பி, ஆர்ட் தெராப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எய்ட்ஸ் பத்தி ஏதாவது எழுதுறப்ப இந்த ஆர்ட் தெராப்பி அப்படிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆர்ட் தெராப்பி சென்டர்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 73 ஆர்ட் தெராப்பி சென்டர்ஸ் இருக்கு. அங்கதான் இந்த 1,32,200 பேருக்கும் சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க தமிழக அரசாங்கம். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜெனரேட் பண்றது ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, அது இல்லாம ஹை ரிஸ்க் குரூப்ஸ் ஒரு சில கேட்டகரிஸ் இருப்பாங்க, லைக் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி ட்ரக்கர்ஸ், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ், இவங்களோட மானிட்டரிங் இது எல்லாமே தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கனாலதான் தமிழ்நாடு இந்த ப்ரிவலன்ஸ் எய்ட்ஸ் ப்ரிவலன்ஸ் ரேட்டை கம்மி பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கறதா இந்த ஒரு ஆர்டிகல்ல நமக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான டேட்டா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லா சைக்ளோன் பெங்கால் அது என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. அதை தாண்டி நேஷனல் லெவல்ல நம்ம பாக்குறப்ப நமக்கு அஷ்டலட்சுமி மகோத்சவ் அப்படின்னு சொல்லி நார்த் ஈஸ்டோட கல்ச்சரை செலிப்ரேட் பண்ற மாதிரி, நார்த் ஈஸ்டோட எக்கானமியை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலை பிரைம் மினிஸ்டர் மோடி இனாகிரேட் பண்ண போறாங்க. ஸோ இந்த அஷ்டலட்சுமி மகோத்சவ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது டிசம்பர் 6 டெல்லியில நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா டு ஷோகேஸ் தி கல்ச்சரல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபேப்ரிக் ஆஃப் 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லி இந்த எயிட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா அண்ட் சிக்கிம், இவங்களதான் நம்ம அஷ்டலட்சுமி 8 ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லைக் ப்ராஸ்பெரிட்டி, பியூலன்ஸ், பியூரிட்டி, வெல்த், இந்த மாதிரி எல்லாம் வரும். சரிங்களா? அது ஹிந்து ரிலீஜனோட ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அஷ்டலட்சுமி ஸ்டேட்ஸ் அப்படின்னா 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் நம்ம அஷ்டலட்சுமி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டேட்ஸோட கல்ச்சர், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபேப்ரிக், அதோட கண்டிஷன்ஸ், அண்ட் தென் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சொசைட்டி, அதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி அஷ்டலட்சுமி மகோத்சவ் அப்படிங்கிறத நமக்கு டிசம்பர் 6 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.